உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்பலம் பெறக்கூடிய சில கிரகங்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி அன்பர்கள் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் பெற போறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான உயர்ந்த அந்தஸ்து, பதவி, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு யூனிக்கா செயல்பட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்துல வருட கிரகங்கள்ல அந்த குரு பகவான் தான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் கிரகங்களின் பெயர்ச்சிகள்ல உங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து தன்னுடைய மிதுன ராசிக்கு மீண்டும் ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. இந்த வருஷத்துல மே மாதம் அந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். அடுத்து அதிசாரம் பெற்று வந்தார். இப்போ மிதுன ராசிக்கு 4ஆம் தேதியில இருந்து பயிற்சியாகி போறார். இந்த 5ஆம் தேதியில இருந்து குரு பகவான் அந்த மிதுன ராசியில தான் இருக்க போறார். அடுத்து 7ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். சூரியன் ஆகப்பட்டவர் 16ஆம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 20ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல பிற்பகுதியில 15ஆம் தேதிக்கு மேல தனுர் ராசியில 3 கிரகங்கள் சூரியன், அடுத்து செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே அந்த டிசம்பர் மாதம் தனுர் ராசியில தான் இருக்க போகுது. கால புருஷனுக்கு 9ஆம் ஸ்தானத்துல முக்கியமான 3 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் 2025 தொடக்கத்துல இருந்து இந்த மீன ராசி என்பர்கள் 2025 இறுதிக்கு வந்துட்டீங்க. ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள், ஜென்மசனி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவர்களினுடைய ஆள் மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல்களை கொடுத்திருக்கும். ஏன்னா ஜென்மசனி வந்தாச்சு அப்படின்னாலே சும்மா ஜோதிடம் தெரியாத சில நபர்கள் கூட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜென்மசனி, ஏழரை சனி, ஏழரை சனின்னு இவர்களே ஒரு ஏழரை சனியாக நம்ம சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜென்ம சனி அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்திருக்கும். மற்ற உறவுகள் மூலமாக, வேலை மூலமாக, தொழில் மூலமாக இருந்த மன உளைச்சலை விட இந்த ஜென்ம சனின்ற ஒரு கண்டென்ட் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 இருந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே அசர்ற ஆளு இந்த மீன ராசி என்பவர்களும் கிடையாது. நீங்க எத்தனை பேர் எத்தனை நாளும் சொல்லுங்க, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது. நீங்க எப்படி ஸ்டெடியா உங்களுடைய எண்ணத்துல இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய கோச்சார கிரகங்களும் மிக வலிமை வாய்ந்த ஒரு கிரகங்களாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்பலம் பெறக்கூடிய சில கிரகங்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே நீர் ராசியை சேர்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. நீர் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மிக பிடிச்ச விஷயமே பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது. அடுத்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல ஆன்மீக ஒரு சர்வீஸ் பண்றது, எல்லா பெரிய பெரிய கோயிலுக்கும் போய் இவங்களால முடிஞ்ச சில ஒரு உடல் உதவியை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே ஒரு பக்தி மயம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அடுத்து அலுவலக வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சித்தர் ரேஞ்சுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது இவர்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம். அதுல அந்த உணவு தானம் கொடுக்கறது இவர்களுக்கு மிகவும் ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும்.
அந்த அன்னதானம் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமே உங்களையே காப்பாற்றிட்டு இருக்குதுதான் சொல்லணும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி பெயர்ச்சியாகி வர்றதுனால சொத்துக்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றம், சில கடன்களை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சொத்துக்களை விற்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப சொத்தை வித்தா நம்ம மறுபடியும் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக மீண்டும் சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான ஒரு தருணமும் இருந்திருக்கும். கடந்த காலத்துல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள், குழந்தைகள்னால நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு நடந்திருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான உறவுகள் சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்களும், பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணங்களையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போது. மெயினா இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் பெற போறீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு பல கண்ட்ரிஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்டட் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். புதுசா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இடத்துல நீங்க ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தையும் கொடுக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான சில கான்ட்ராக்ட் விஷயங்களை புதிதாக கையில எடுத்து அதை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு தருணமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு புதுமுக ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களினுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகளும், அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில உறவுகளும் மேம்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது இருக்கும். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஸும் அதுல சேர்ந்து செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணத்தை தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் செயல்பட போறாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான உயர்ந்த அந்தஸ்து, பதவி, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமும், உங்களுடைய கடனில் இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணமும் இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக கிடைக்க போகுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு யூனிக்கா செயல்பட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரபலமாகுவதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பெற போறாங்க. புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண அன்பர்கள் எல்லாருக்குமே அங்க ஒரு உயர் பதவி, நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு வருமான வளர்ச்சி இது எல்லாமே இருக்கும். வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பாசங்கள்னாலையும் ஒரு அன்புகள்னாலையும் அந்த இடத்துல வேலையை விடாம தக்காத்து கொள்றதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும், காதல் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. புதுசா நீங்க ஒரு சமுதாயத்துல இப்பதான் படிச்சு முடிச்சு என்ட்ரி ஆயிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உங்களை நீங்களே மறக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏதோ ஒரு உள்ளுணர்வா நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தருணமாக இருக்கும். இது டெம்பரவரி தான், ஒரு மாதத்திற்கு இருக்கும். அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வேலை மற்றும் தொழில் ரீதியான ஒரு கவனங்கள் அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய அந்த ஒரு நல்ல ஒரு குணம், அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக்காவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் கேரக்டர். அது எல்லாத்தையுமே கடந்த ஒரு வருடமாக மறந்துட்டீங்க. யாருக்கிட்டையுமே கருணை காட்டுறதே கிடையாது. ரொம்ப எல்லார்கிட்டையும் ஒரு மன்னிப்பு அப்படின்றது இருக்காது. ஏன்னா நீங்க அனுபவிச்ச துன்பங்கள்னால யாருக்குமே ஒரு மன்னிப்பே கொடுக்க கூடாது. அவங்க
இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு கருணை எண்ணத்தை எல்லாம் தாண்டி ரொம்ப கல் நெஞ்சமா மாறி இருப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள். இந்த மாதிரியான குணத்திலிருந்து வெளியில வர்றதற்கு ரொம்ப ஒரு பக்தி நிறைந்த ஒரு அமைப்புகள்ல போய் நீங்க சார்ந்து இருக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலகண்டேஸ்வரரை வழிபாடு பண்ணணும். சிவனுடைய அம்சமான அந்த நீலகண்டேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். இதுல மிக சிறந்த கோயில் ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது திருக்கழுக்குன்றம் திருநீலகண்டேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அங்க போய் நீங்க ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதோ இல்ல உங்களால முடிஞ்ச சில பண உதவிகளை அந்த கோயிலுக்கு செய்யறதோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வீட்டு பக்கத்துல இந்த மாதிரியான கோயில் இல்லை, என்னால அங்க போக முடியாது அப்படின்றவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வியாழக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. வியாழக்கிழமை போக முடியாதவர்கள் சனிக்கிழமை போய் அந்த சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.